ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு வெண்டைக்காய் பொரியல் தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் எடுத்து நல்லா க்ளீனாக கழுவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருக்கிறேன். அது முன்னே இருக்கிற பகுதி பின்னே இருக்கிற பகுதி ரெண்டுமே கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வெண்டைக்காய் கட் பண்ணியிருக்கிற வெண்டைக்காய் போட்டிருக்கிறேன். எண்ணெய் சேர்க்காமல் நான் வதக்குறேங்க. எண்ணெய் சேர்க்காமல் வதக்குனீங்கன்னா அந்த பிசுப்பு தன்மை எல்லாமே அந்த பாண்லியில் எல்லாமே ஒட்டும். அப்புறமா அதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்தும் நம்ம வதக்கலாம், எண்ணெய் சேர்க்காமலேயும் வதக்கலாம். எண்ணெய் சேர்க்காமல் வதக்குனா எப்படி இருக்குன்றதுனால நான் இப்போது அந்த மாதிரி செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ பாருங்கள், அந்த பிசு தன்மை எல்லாமே பாண்ட்லேக்கு ஒட்டியிருக்கு. அது ஃபுல்லாக க்ளீனாக கழுவிக்கலாம். கழுவிட்டு அதே கடாயில் இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு உரலில் ஒரு 15 பல் பூண்டும் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கிறேன். நல்லா இடிச்சிட்டு இப்போது தாளிப்பில் சேர்த்துட்டு இருக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளும் பூண்டும் இடித்த பொடியும் சேர்த்துட்டு வெண்டைக்காவும் சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு கூட அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சேர்க்க வேண்டிய ஐட்டம்ஸ் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய பொரியல் தாங்க. பிகினர்ஸாக இருக்கட்டும், பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஈஸியாக செஞ்சுக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூடான சாதத்துக்கு வெண்டைக்காய் பொரியலும் அதே மாதிரி பருப்பு குழம்பும் சேர்த்து வச்சுருக்கிறேன். நான் ஒரு சாம்பாரோ ரசமோ இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு பொரியல் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.